எம்மையும் மீறி ஒரு சக்தி எம்மை ஆட்டுவிக்கிறது என்று தோணிப்பட அந்த சக்தியினை கடவுள் எனும் பெயர் கொடுத்திருப்பவர்கள் ஆத்திகர்கள். அந்த கருப்பொருளுக்கு தன்னம்பிக்கை எனும் பெயர் கொடுத்து அதன்படி வாழ்பவர்கள் நாத்திகர்கள். நம்மை பொறுத்தவரையில் கடவுள் இல்லை அல்லது இருக்கிறார் என்று சண்டை போடுவது முட்டாள்தனம். இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற சிந்தனைதான் நம்முள் அதிகம். நம் அனைவருக்கும் நியூட்டனின் விதிகள் தெரியும். அதிகம் நியூட்டன் என்றதுமே புவியீர்ப்பு விசை என்றே சொல்லிவிடுவார்கள். ஆனால் இங்கு நாம் எடுத்துக்கொள்வது நியூட்டனின் 3ஆம் விதி. அதாவது எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு என்பதுதான். பரிசோதனைகளில் சில இடங்களில் இந்த விதி சரியாக அமையாவிடினும் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மனிதனை ஆட்டுவிக்கும் விடயமாக இது இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களை வந்து சேரும் என்பதுதான் இதன் சாராம்சம். தஞ்சையின் பெருமைகள் எண்ணிலடங்காதவை. உண்மையிலேயே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அதன் கலைச்சிற்பங்கள் அமைந்தது இதற்கான பிரதான காரணியாக இருந்தது. இதனை கட்டுவித்த ராஜராஜ சோழன் கலைகளிலேயே ஆதி ரசனை வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண கோவிலை கட்டுவதென்பது பெரும் புண்ணியம். அதில் மன்னன் கட்டியதோ மகா கோவில். ராஜராஜ சோழன் சைவத்திற்கு செய்த பெருமை தொண்டாகவே இதனை சைவ ஆர்வலர்கள் கருதுகின்றனர். சோழ ராஜ்யத்தில்தான் சைவம் நிலைநிறுத்தப்பட்டது என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை. இந்த கோவிலுள்ள லிங்கம் அதிநீளமுடையது. இந்த லிங்கத்திற்கு அதிக சக்தி உள்ளது என பலர் நம்புகின்றனர். இந்த கோவிலில் உள்ள கலை வடிவங்கள், சிற்பங்கள் என்பவற்றை எவ்வாறு இவ்வளவு நேர்த்தியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் அன்றைய நாட்களில் சிற்பிகள் எவ்வாறு செதுக்கினர் என்றுதான் ஆச்சரியமூட்டுகிறது. இவ்வளவு தூரம் கடவுளிற்காக பாடுபட்ட ராஜராஜ சோழனுக்கு உண்மையில் கடவுள் எவ்வளவு அனுக்கிரகம் கொடுத்திருக்க வேண்டும். சிவபக்தனை சிவன் ஆட்கொண்டிருப்பார் என்று எத்தனையோ கேள்விகள் நம்முள் எழுந்து பலரோடு இதனை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம். பலர் ராஜராஜ சோழனது பிற்கால வாழ்க்கையை பற்றி ஆராயவில்லை. தஞ்சை பெருங்கோவிலுக்குள் சென்ற அரசியல்வாதிகளுக்கு என்ன நடந்தது என்று பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தஞ்சையின் சிறப்புகளை ஆராய்ந்த எமது சைவ வரலாற்றாசிரியர்கள் அதன் ஒரு மர்ம பக்கத்தினை தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஆராய மறந்துவிட்டனர் போலும். பிரபலங்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்குள் வந்தாலோ அல்லது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலோ அவர்களிற்கு ஆபத்து நிச்சயம் என ஒரு பிரமை ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லோர் மனதிலும். எந்த ஒரு பிரபல நபர் அல்லது உயர் பதவி வகிப்பவரும் தஞ்சை பெரிய கோயிலின் கேரளாந்தகன் வாயிலை கடந்து உள்ளே சென்றால் அவருக்கு தீமை நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அக்கோவிலை சுற்றி சுற்றி உலவுகின்றது. பல்வேறு கதைகளும் நிகழ்வுகளும் அந்த நம்பிக்கைக்கு உயிரூட்டுகின்றன. ஆனால் கேரளாந்தகன் வாயிலை கடந்து உள்ளே சென்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலையா என்று நோக்கினால் இல்லை. தஞ்சை பெரிய கோயிலுடன் எந்த வகையிலாயினும் தொடர்புபடும் பெரும்புள்ளி எவருக்கும் இதே நிலைதான் என்கிறது கடந்த கால வரலாறு. 60களில் தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்க வேண்டுமென்று இந்திய மத்திய அரசை கோரினார். இக்கோரிக்கை மூலமாக அக்காலத்தில் பெரிய சர்ச்சை உருவானது. ராஜராஜ சோழன் சிலையை கோயிலின் வளாகத்திற்கு உள்ளே வைக்க மத்திய அரசு அனுமதி மறுத்தது. தஞ்சை பெரிய கோயிலானது நினைவு சின்னமாக தொல்பொருள் லாகாவால் பாதுகாக்கப்படும் ஒரு கலைக்கோயில். புதிதாக சிலை ஒன்று வைப்பதற்கு அதற்கான சட்டத்தில் இடமில்லை என்று இந்திய மத்திய அரசு காரணம் கூறியது. இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் தஞ்சை கோவிலுக்குள் உள்ள வராகி அம்மனுக்கு புதிய மண்டபம் கட்டப்பட்டிருந்தது. இந்த கோவில் கட்டப்படுவதற்கு முன்பிருந்தே வராகி அம்மன் அங்கே இருந்ததாக சொல்லப்படுவதுண்டு. வராகி அம்மனுக்கும் புது மண்டபம் எழுப்பி முதலில் அதற்கு குடமுழக்கு செய்ய நினைத்திருந்தார்கள். ராஜராஜன் சிலையினை புதிதாக உருவாக்கி கொண்டு போய் கோயில் வளாகத்தில் உள்ளே வைக்கக்கூடாது என்றால் வராகி அம்மனுக்கு மட்டும் எவ்வாறு புதிதாக மண்டபம் கட்ட முடியும்? சட்டம் அதற்கு மட்டும் இடம் தருகிறதா என்று கருணாநிதி தரப்பிலிருந்து இதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்வி எழுப்பிய சர்ச்சையின் காரணமாக வராகி அம்மனுக்காக புதிதாக கட்டப்பட்ட மண்டபத்தை இடிக்கும்படி இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த பிரச்சனை நடந்த சிறிது காலத்திற்குள் அன்றைய கருணாநிதி அரசு பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. கடைசியில் அவரது ஆட்சியானது நீக்கம் செய்யப்பட்டது. இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், தஞ்சை பெரிய கோயிலினுள் வராகி அம்மனின் புதிய மண்டபம் இடித்து முடிக்கப்பட்ட அன்றுதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் அவருடைய உத்தரவின் பேரில் இந்திய மத்திய அரசு எமர்ஜென்சி என்று சொல்லப்படும் அவசர கால சட்டத்தை அமுல்படுத்தியது. எமர்ஜென்சியை அடுத்து வந்த தேர்தலில் வராகி அம்மன் மண்டபத்தை இடிக்க உத்தரவிட்ட அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் தோல்வியடைந்தார். அவரது ஆட்சியும் பெரிய கோவில் பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட இருபெரும் அரசியல் தலைவர்களும் இவ்வாறு பாதிக்கப்பட்டதுதான் இந்த மர்மம் குறித்த பயம் மக்கள் மத்தியில் விரைவாக பரவியதற்கான தொடக்க புள்ளி.
தொடக்க புள்ளியை தொடர்ந்து வரலாறில் வந்து சேர்ந்த தொடரும் புள்ளிகளால் இந்த மர்ம நம்பிக்கையையும் அது பற்றிய தகவல்களும் எங்கும் பரவியது. 1983ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்த காலத்தில் ராஜராஜ சோழன் சிலைக்கான முடிசூட்டு விழா தஞ்சையில் நடந்தது. இது சக்கரவர்த்தியாக உலகாண்ட ராஜராஜ சோழனின் 1000 ஆண்டு பூர்த்தி விழா என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது. பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் ராஜராஜனின் பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்படும் சதயத்தில் சதய விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி பார்த்தால் ராஜராஜ சோழனுக்கு 998வது சதய விழாதான் அப்போது கொண்டாடப்பட்டு இருக்க வேண்டும் என சொல்லப்படுகின்றது. அரசியல் காரணத்திற்காகவோ அல்லது வேறு என்ன காரணத்திற்காகவோ 1998வது பிறந்தநாள் என்பதை கண்டுகொள்ளாமல் இந்த 1000வது ஆண்டு நிறைவு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது. பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஒன்றில் ராஜராஜ சோழன் செப்பு சிலையை அலங்கரித்து எடுத்துச் சென்று முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் என்பது முதல் ஏற்பாடாக இருந்தது. ஆனால் கோயில் அந்தணர்கள் அதற்கு சற்றும் உடன்படவில்லை. ராஜராஜ சோழனின் செப்பு சிலை ஆலயங்களில் உள்ள நயன்மார்களின் செப்பு சிலைகளுக்கு தரப்படும் பக்தி மரியாதைகளுடன் தினமும் வழிபாட்டுக்கு உரியதாக இருக்கிறது. இதை இவ்வாறு பொதுக்கூட்டங்களுக்கு எடுத்து சென்று வைப்பது என்பது சரியல்ல என்று அந்தணர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனால் ஆலய சன்னதியிலேயே முடிசூட்டு வைபவத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பிரதமர் இந்திரா காந்தி தனது கையால் முடிசூட்டுவது என்று செய்யப்பட்ட ஏற்பாட்டையும் ஆலயத்தைச் சேர்ந்த அந்தணர்கள் முதலில் ஏற்கவில்லை. ஆனால் பிறகு பேசாமல் இருந்துவிட்டார்கள். இந்த முடிசூட்டு வைபவத்தில் பங்கு கொள்வதற்காக வரும்போதுதான் அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் தஞ்சை பெரிய கோயிலிலேயே சற்று மயக்கமடைந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு சில நாட்களில் எம்ஜிஆரின் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எவருமே எதிர்பார்க்காத விதமாக பாரத பிரதமராக இந்திரா காந்தியின் விபரீத மரணமும் நிகழ்ந்தது. அவர் பிரதமராக இருக்கும்போதே தனது மெய் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்திரா காந்தி இறந்தமைக்கு சீக்கியர்களின் வழிபாட்டு தலமான பொற்கோவிலுக்குள் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எனும் இராணுவ நடவடிக்கை திட்டத்தை செயல்படுத்தியதாலேயே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஆனாலும் அடுத்தடுத்து நடந்த இந்த நிகழ்ச்சிகள் தஞ்சையின் இந்த மர்மத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரையும் நடுங்க செய்துவிட்டன. வருடந்தோறும் தஞ்சை கோவிலில் நடக்கும் சதய திருவிழா அந்த ஆண்டு மட்டும் நடக்காமல் போய்விட்டது. 1000வது ஆண்டு விழா என்று சொல்லிவிட்டு 998வது பிறந்தநாள் விழா எப்படி கொண்டாடுவது என்ற தயக்கம் மட்டும் அதற்கு காரணமல்ல. அந்த சதய விழாவை விரும்பினாலும் கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டது. ராஜராஜ சோழனின் சதய விழா நடக்க வேண்டிய அன்றுதான் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் இறுதி யாத்திரை நடைபெற்ற நாளாக அமைந்ததாக சொல்லப்படுகின்றது. ராஜராஜ சோழன் கட்டுவித்த இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு முக்கிய நபர்கள் வந்து சென்றால் அவர்கள் பதவி பறிபோகும் அல்லது உயிர் போகும் என பல கருத்துக்கள் நிலவுவதால் தஞ்சைக்கு வரும் பெருமளவிலான விஐபிக்கள் பெரிய கோவிலுக்குள் செல்வதை இன்றும் தவிர்த்த வண்ணம் உள்ளனர். இக்கோயிலின் மர்மசக்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் என பிரதமராக இருந்த இந்திரா, முன்னாள் ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் போன்றோரை உதாரணமாக்கி ஒரு பட்டியலையே போட்டு காண்பிக்கின்றனர் தஞ்சையின் மர்மங்களில் நம்பிக்கை உள்ளவர்கள். பெரிய கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய சிவலிங்கத்திற்கு பலவித சக்திகள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் அந்த சக்தியை சரியானபடி பூட்டி வைக்கவில்லை. அதனால் சக்தி வீணாகின்றது. அதனால்தான் தஞ்சை பெரிய கோவிலுக்குள் சென்றால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலும் இதே போன்றுதான் சக்தியை பூட்டி வைக்காமல் விட்டிருக்கிறார்கள். உரிய பரிகாரங்களும் பூஜைகளும் செய்து அந்த சக்தியை பூட்டி வைக்க முடியும். ஆனால் தற்போதுள்ள சமூக அமைப்பு அதற்கு அனுமதிப்பதில்லை என்கிறார்கள் கோவில் சாஸ்திரம் அறிந்தவர்கள். தஞ்சை பெரிய கோவில் கும்பாபிஷேகத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 45க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். அப்போது விபத்து நடந்த யாகசாலையை காண்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கும் தஞ்சை வந்த பல முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் பிரதான வாயில் வழியை தவிர்த்தனர். அவர்கள் அனைவரும் பிரதான வாயில் வழியே செல்லாமல் பக்கவாட்டில் உள்ள சிவகங்கை பூங்கா வாயில் வழியாக சென்றனர். இச்சம்பவம் அறிந்து அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி கோவிலின் நேர் வழியாக வராமல் பக்கவாட்டு வாசல் வழியாக வந்து கோவிலுக்குள் செல்லாமல் சம்பவ இடத்தை மட்டும் பார்வையிட்டு சென்றார். இந்த தீ விபத்து சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் பெரும் தூணாக விளங்கிய தலைவர் ஜி.கே. மூப்பனாரும் பிரதான வாயிலான கேரளாந்தகன் திருவாயிலை தவிர்த்து கொண்டார். இதுபோலவே கருணாநிதி தஞ்சையில் நிகழ்ந்த இன்னொரு நிகழ்வொன்றிற்கும் கேரளாந்தகன் வாயில் வழியே செல்லாமல் வேறு வாசலால் சென்று அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். கடந்த செப்டம்பர் 22 முதல் 26ஆம் தேதி வரை தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு விழா, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் 22 முதல் 26ஆம் தேதி வரை தஞ்சை பெரிய கோவிலின் 1000வது ஆண்டு விழா நடந்தது. 25ஆம் தேதியன்று கோவிலுக்குள் நாட்டிய கலைஞர் பத்ம ஸ்ரீ சுப்பிரமணியம் தலைமையில் 1000 நடன கலைஞர்கள் நடனமாடினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க பட்டு வேட்டி சட்டை சகிதமாக வந்த கருணாநிதி பிரதான வாயில் வழியாக வராமல்
முன்பு போல சிவகங்கை பூங்கா வழியாக வந்து மூலஸ்தானத்துக்கு பக்கவாட்டில் அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். பெரிய கோவிலுக்குள் முதல்வர் வந்து சென்றதால் பெரிய கோவில் சென்டிமெண்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பலரும் கருதினர். அடுத்த நாள் நிறைவு விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா பேசுகையில், இந்த நாள் கணக்கு பார்க்கும் நாள், கணக்கு தீர்க்கும் நாள். ராஜராஜன் காலத்தில் சதுர்வேதி மங்களங்களை உருவாக்கினார். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி சமத்துவபுரத்தை உருவாக்கி அவர் காலத்தைச் சேர்ந்த ஆதிக்க கணக்கை கருணாநிதி தீர்த்துள்ளார் என பேசி சென்றார். அவ்வாறு பேசி சென்ற ராஜா 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையில் சிக்கி பதவி இழந்து கைதாகி டெல்லி திகார் சிறையில் சிக்கி தவித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையால் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் திமுக உறவும் பல கட்ட பிரச்சனைகளை சந்தித்தது. கனிமொழி, தயாளு போன்றோரிடம் சிபிஐ விசாரணை, கலைஞர் டிவி அலுவலகத்தில் ரெய்டு, குற்றப்பத்திரிகையில் கனிமொழி பெயர், தொடர் விசாரணை, எந்த நேரமும் கைதாகலாம் என்ற நிலை, தேர்தல் கூட்டணியில் இழுபறி என சிக்கலான நிலைமைகள் ஏற்பட்டன. அவை பெரிய கோவில் மர்ம சக்தியின் வல்லபத்தை மீண்டும் நிரூபித்துள்ளனவா என்ற கேள்வியும் எழுகின்றது. கடந்த தமிழக தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட அமர இயலாத அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தஞ்சை பெரிய கோவில் சென்டிமெண்ட் தான் தன் வேலையை காட்டியது என்கிறார்கள் இந்த விடயம் பற்றி தொடர்ந்து அவதானிக்கும் நபர்கள். அதேவேளை அண்மையில் இறந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இந்த கோவிலுக்குள் எந்த வாசலாலும் செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜராஜனின் ஆன்மகுருவாக அறியப்படுகின்ற கருவூர் சித்தரின் ஆலோசனைக்கு இணங்கவே அவர் இந்த கோவிலை கட்டும் பணியை தொடங்கினார் என்றும், ஆனால் இக்கோயில் கருவூர் சித்தர் வகுத்த முறைக்கு அமைய நடத்தப்படாமல் பண்டிதர்களின் விருப்பத்திற்கேற்ப நடந்தமையால் இக்கோவில் சித்தர் சாபம் பெற்றது எனவும் கதைகள் சொல்கின்றன. ராஜராஜ சோழன் வைதிக பண்டிதர்களுக்கு அதிக அளவில் நிலங்களையும் சொத்துக்களையும் தானமளித்திருக்கின்றமையை நாம் சரித்திரத்தின் பக்கங்களில் காணலாம். என்றும் மக்களுடன் மக்களாக வாழ்ந்து மக்களின் ஆன்மீக ஈடேற்றத்தை முதன்மையாக கருதி வந்த சித்தர்களுக்கு பண்டிதர்களின் வேற்றுச் சடங்குகள் பிடிக்காமற் போயிருத்தல் இயல்பே. இவ்வாறு தஞ்சை பெரிய கோவிலை பற்றி எதிர்மறையான கருத்துக்களும் உலவி வருகிறது. கிபி 985 முதல் கிபி 1014 வரை ஆட்சி செய்த முதலாம் ராஜராஜ சோழனால் 1010ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் அந்த மன்னன் பெயராலேயே ராஜராஜேஸ்வரம் என அழைக்கப்பட்டது. 29 ஆண்டுகள் பேரரசனாக ஆட்சி செய்த ராஜராஜன் தனது 25வது ஆண்டு ஆட்சியின் போது கோவிலை கட்டி முடித்து குடமுழக்கு செய்தான். பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அவன் உயிரோடு இருந்து ஆட்சி செய்தது வெறும் 4 ஆண்டுகளே. மொத்தமாக 29 வருடங்கள் ராஜராஜ சோழன் ராஜ்யத்தில் இருந்ததாக அறியப்படுகிறது. தனது ஆட்சியின் 25வது வருடத்தில் அந்த கோவிலின் வேலைகளை முடித்துள்ளான். அதற்கு முன் ஈழம், முன்னீர் பழந்தீவு, பன்னாராயிரம் ஆகியவற்றை தன் வலிமை மிகுந்த கடற்படையால் வெற்றி கொண்டான். கலிங்கம், மைசூர், கேரளம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த போர்களிலும் பெரும் வெற்றி பெற்றிருந்தான். அந்த போர்களின் பின்தான் கோவிலை கட்டி முடித்துள்ளான். ஒருவேளை இந்த கோவிலை கட்டுவதற்கு போர்களில் பிடிப்பட்ட கைதிகளை அடிமையாக்கிதான் இந்த மாபெரும் கோவில் கட்டுமானத்தை உருவாக்கியிருக்க வேண்டும். இந்த கோவிலை கட்டி முடித்து சரியாக 4 ஆண்டுகளில் ராஜராஜ சோழன் மரணித்துள்ளான் என்று சொல்லப்படுகிறது. 2 ஆண்டுகள் முடிவின் போதே ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்டு விழாவினை நடத்தியிருக்கிறான். அவனது மரணம் தற்கொலை என அறியப்படுகிறது. இங்கேதான் அந்த சூழ்வினை ஆக்கிரமித்துள்ளது. அந்த போர்களில் எத்தனை பேர் உயிரிழந்திருப்பார்கள், எத்தனை கொலைகள், கற்பழிப்புகள், சூறையாடல்கள் நடந்திருக்கும், எத்தனை பேரின் சாபங்கள் இதில் அடங்கியிருக்கும். அத்தனையையும் போக்க கோவில் கட்டலாம் என்று ராஜராஜ சோழன் நினைத்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு கோவில் கட்டி தீர்க்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைந்திருக்கும். இதனை தான் நாம் முதலே சொன்னோம், நியூட்டனின் 3ஆம் விதி என்று. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் மீண்டும் நம்மை வந்து சேரும். அதேபோல்தான் உண்மையில் அரசியல்வாதிகள் அல்லது பிரபலங்கள் தஞ்சை கோவிலுக்குள் சென்றால் ஏதும் நடக்கும் என்றதொரு பிரமை இருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான். அப்படியே கட்டாயம் நல்லாட்சி செய்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் தொடர்ந்து நல்லாட்சியில் இருக்கலாம் என்றதொரு கருத்து எப்பொழுது நம்பப்படுகிறதோ அன்றுதான் தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத மக்களுக்காக உழைக்கும் அரசாங்கத்தினை உருவாக்கலாம். இந்த உண்மையில் சுடும்தான்.